வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இவர் உற்றார், உறவினர், நண்பர்கள் என அனைவருக்கும் உதவிகள் செய்து அந்த உதவிகள் மூலம் ஏராளமான உத்திரியங்களை பெற்றிருப்பார். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை இருந்திருக்கும், சண்டை இருந்திருக்கும், சச்சரவு இருந்திருக்கும். இவர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் கசந்து ஒருவருக்கொருவர் மனமுறிவு ஏற்பட்டு இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். மொத்தத்தில் மனைவி சொல்லியும் அந்த மனைவியின் பேச்சை கேட்காமல் ஏராளமான நல்ல செயல்கள், இரக்கமான செயல்கள், தர்ம காரியங்கள் என்று பரிவுபட்டு இறக்கப்பட்டு உதவிகள் செய்து பின்னால் ஓத்திரியங்களை அணிவிக்கக்கூடிய ஜாத அமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதற்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. அந்த கிரக அமைப்பை நாம் இப்போது பார்ப்போம். லக்னாதிபதி என்பவர் லக்னத்திற்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய வீடு, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய வீடு, காதலை குறிக்கக்கூடிய வீடு, வெற்றியை குறிக்கக்கூடிய வீடு, உயர் கல்வியை குறிக்கக்கூடிய வீடு, இப்படி ஏராளமான காரகத்துவத்தை கொண்ட அந்த லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் இறக்க குணமுக்கவர்களாக, எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களாக, நல்லது செய்தவர்களை இவரை எதிர்க்கக்கூடிய நிலைமையவும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.